ஆஸ்ட்ரோ டிவி அனுசூய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராபவ வருடம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள செவ்வாய், 2ஆம் இடத்திலே குரு பகவான், 3ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது, 4ஆம் இடத்துல சுக்கிரன், 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, செப்டம்பர் 2ஆம் தேதி ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலத்தில் அமர இருக்கிறார். செப்டம்பர் 7ஆம் தேதி புதன் பாருங்க உங்க ராசிக்கு அதிபதி 4ஆம் இடத்துல உச்ச பலத்தில் அமர இருக்கிறார். செப்டம்பர் 17ஆம் தேதி சூரியனும் ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர இருக்கிறார். செப்டம்பர் 18ஆம் தேதி செவ்வாய் பாருங்க ராசியை விட்டு விலகி ராசிக்கு 2ஆம் இடத்துல நீச்சகதியில் அமர இருக்கிறார். செப்டம்பர் 26ஆம் தேதி புதனும் பாருங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் பாருங்க புதன் பகவான் செப்டம்பர் 7ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பலம், மூலத்திரிகோண பலம், உச்ச பலத்தில் அமர இருக்கிறார். அப்ப செப்டம்பர் 7ஆம் தேதி வரையும் ஒரு சில தடைகள் தாமதங்கள் இருக்கும். செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் அசுர வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு. அதாவது நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்குங்க செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம். முக்கியமாக வயதானவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். அதாவது நீண்ட காலமாக மருந்து மாத்திரை அப்படின்னு அலையக்கூடியவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பாருங்க இந்த செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம். ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி ஒரு முழு பலத்தில் அமர இருக்கிறார் ராசிக்கு 4ஆம் இடத்துல. அதை பாக்கியாதிபதி சனி பகவான் பார்வையிடுகிறார். அப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க எதிர்பார்த்தது நடக்கும். ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும், வெளியூர் வெளிநாடு மூலம் ஆதாயம் கிடைக்கும், வேற்று இனத்தவர்களான யுகம் கிடைக்கும். அதே போல குடும்பத்தில் திடீர் சுபகாரியங்கள் சுப செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். சொத்து வகையில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்குறது, புதுசாக வீடு கட்டுறது, பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்குறது, கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கிறது. அதே போல் சொந்த பந்த பகையெல்லாம் மாறி பாருங்க குடும்பத்தில் ஏதாவது திடீர் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கறது. இப்படி பாருங்க நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும். ஒரு சிலர் ஏதாவது உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். யாராவது வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த வாய்ப்புகள்லாம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பழைய சரக்குகள் விற்றுட்டு இருக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய முதலீடுகள் உங்களுக்கு லாபம் தரும். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக வர்றதுனால செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் எதையும் வெல்ல முடியும் மிதுனராசிக்காரர்கள். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி பலம் பெறுவதனால நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் எதிர்பார்த்தது நடக்கும். நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் முழு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல செவ்வாய் பாருங்க ராசிக்குள்ள இருக்கிற இந்த செவ்வாய் ராசிக்குள்ள இருக்கிற வரையும் அவசரம் வேண்டாம், கோபப்படக்கூடாது, எதிரையும் கொஞ்சம் நிதானம் வேணும். செப்டம்பர் பாருங்க உங்களுக்கு 18ஆம் தேதி வரையுமே ராசிக்குள்ள செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் 6ஆம் அதிபதிங்க, 6ஆம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கிறார். கடன் உங்களை தேடி வரும், வியாதி உங்களை தேடி வரும், வழக்குகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவரே லாபாதிபதிங்கிறதுனால அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எளிமையான ஒரு தீர்வு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு புது கடன் ஏதாவது பேங்கில் லோன் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இந்த செப்டம்பர் 18ஆம் தேதிக்குள்ள செவ்வாய் ராசிக்குள்ளே இருப்பது ஏன்னா 6ஆம் அதிபதி கடன்கார கிரகம். அதாவது 6ஆம் அதிபதி ராசிக்குள்ளே இருப்பது புது கடன், புது செலவு, இதெல்லாம் உங்களுக்கு சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒரு விஷயம்னா செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, சனி 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க. செப்டம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் மிதுனராசிக்காரர்கள் 7ஆம் இடத்தை செவ்வாயும் சனியும் பார்க்கறதுனால வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க. செப்டம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் மிதுனராசிக்காரர்கள். அதே போல குரு 2ஆம் இடத்துல இருக்கிறார்.
பாருங்க, 2ஆம் இடத்துல குரு இருக்கிற வரையும் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். அதே போல் உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும், புது தொழில், புது வேலை, வாழ்க்கையில் முன்னேற்றம், அதிர்ஷ்டம், குடும்ப விருத்தி, இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அதே போல் பாருங்கள், சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறார் ஆரம்பத்தில். செப்டம்பர் 17ஆம் தேதி வரையும் பாருங்கள், உங்களுக்கு சூரியன் 3ஆம் இடத்துல இருப்பார். சூரியன் 3ஆம் இடத்துல இருப்பதும் நல்லது தாங்க. மனசில் ஒரு புது தைரியம் அந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. கணவன் மனைக்குள்ள நல்ல ஒற்றுமையை கொடுக்கும். அதே சூரியன் 4ஆம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம். 4ஆம் இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு கெடுதல் இருக்காது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே 4ஆம் அதிபதி புதன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ மிதராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். அரசாங்கத்தினால ஆக வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும். செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு அதிபதியோட சூரியன் சேர்த்தி பெறுவது. அதே போல் தாயாருக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். தாயாருக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறமே 4ஆம் அதிபதி பலம் பெறுவதனால தாயார் பெயரில் சொத்துக்கள் கிடைக்கும். இல்லைன்னா தாயார் வழி சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். 4ஆம் அதிபதி புதன் 4ஆம் இடத்துல செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறமே அமர்வது. அப்போ பாருங்கள், உங்களுக்கு புதன் 4ஆம் இடத்துல அமர்வது, சூரியன் 4ஆம் இடத்துல அமர்வது, இதெல்லாம் சிறப்பு. அதை விட கிட்டத்தட்ட ஒரு மாதமாக சுக்கிரன் நீச்ச வீட்டில் இருந்தார். செப்டம்பர் 2ஆம் தேதியிலேருந்தே பாருங்கள் 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார், சொந்த வீட்டில். அதுவும் மூலத்திரிகோண பலத்தில் அமர இருக்கிறார். அப்போ சுக்கிரன் 5ஆம் இடத்திற்கு செல்வதும் பாருங்கள், சொந்த பந்த பகையெல்லாம் மாறும், நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், ஒரு சிலருக்கு ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும். அப்போ இந்த மாதம் சுக்கிரன் வலுப்பெறுவதும் உங்களுக்கு மிக்க அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 10ஆம் இடத்துல சனி இருக்கிறார். சனி பகவான் 10ஆம் இடத்துல இருப்பதும் பாருங்கள், உங்களுக்கு பாராளும் யோகம். ஒரு 10 பேருக்கு 100 பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதியை கொடுக்கும், உயர் பதவியை கொடுக்கும். சனி 10ஆம் இடத்துல இருக்கிறார். சனி வீட்டில் ராகு இருக்கிறார். மிகப்பெரிய பதவியை நீங்கள் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்குங்க 10ஆம் இடத்துல சனி இருப்பது. நல்ல தசாபுதிகள் இருந்தால் இந்த பலன் இன்னும் கூடுதலாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும். அப்போ மிதராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிகள் புதன், சுக்கிரன், சனி இவங்கெல்லாம் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வது மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்க எதையும் வெல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். இழுபறியாக இருந்த காரியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்தேறும். சில பிரச்சனைகள் இந்த மாதம் முடிவுக்கு வரும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும். திடீர் பண வரவு இந்த மாதம் உண்டு. தேங்கி கிடந்த சரக்குகள் விற்கும். புதிய முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கும். சொந்த பந்த பகை இந்த மாதம் மாறும். அதே போல் பாருங்கள், முக்கியமாக இந்த மாதம் பண வரவு அதிகரிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அப்போ இந்த மாதம் 4ஆம் இடம், 5ஆம் இடம், 10ஆம் இடமெல்லாம் பலமாக இருப்பதனால இந்த மாதம் பாருங்கள் நிறைய அதிர்ஷ்டங்களை மிதுன ராசிக்காரர்கள் பார்க்க முடியும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றமான மாதம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் தாங்க. அதுவும் செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டங்கள், பல திருப்பு முனைகள் இந்த மாதம் நடைபெற இருக்கிறது. அடுத்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் 20, 21, 22 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர 8 மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 1, 2, செப்டம்பர் 5, 6, 7, செப்டம்பர் 10, 11, செப்டம்பர் 17, 18, 19, 20, செப்டம்பர் 27, 28, 29, 30 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மிதுன ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.